நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் சொல்கிற ஒரே ஒரு டைலாக்கை சொல்லிக்கிறேன். நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு தகவல் வேணும் அப்படின்னு யூடியூப்பில் தேடினோம்னா ஃபுல்லாக ஹிந்தி வீடியோ தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ நம்ம அதை தகர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வளர்கிற ஒவ்வொரு சேனல்களை நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்த்து விட்டால் தான் நான் போகிற இடங்களில் சந்திக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் என்னென்ன ஃபால்ட்டு அட்டன் பண்ணுறோம் அதை அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நண்பர்களே, நம்ம 1 HP மோட்ரு சப்மர்சிபிள் மோட்டரில் என்ன பிரச்சனை சந்தித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திடீர்னு ட்ரிப் ஆகிடுச்சு, எதுவுமே ஓடலை, அம்மீட்ரு ரீடிங் எதுவுமே எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம பேனலை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது எல்லாமே வயர் எரிஞ்சிருந்தது. ஸோ எரிஞ்ச வயரை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு புது வயர் போட்டுட்டு திருப்பி நம்ம யூஸ்வலாக ஆன் பண்ணோம். ஆன் பண்ணும்போது ஆன் ஆகலை. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் இதில்னா, மோட்டரை எப்படி செக் பண்ணணும், ஸ்டார்டரில் என்னென்ன செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம மேலே எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம குழியில் இருக்கிற மோட்டரை வெளியே எடுக்கணும். அவசரப்பட்டு நம்ம வெளியே எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனால் தரவாக 1க்கு 2 டைம் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. பேனலை பொறுத்தவரையில் உள்ள அம்மீட்ரு இருக்கும். அம்மீட்ரு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க லோடோட. ஸோ நம்ம அம்மீட்டரையும் செக் பண்ணணும் மறக்காமல். அதாவது இன்புட் கொடுத்தா அது அவுட்புட் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது மோட்ரு ஓடும்போது தான் அது ரீடிங் காட்டும். அப்படி மோட்ரு ஓடலை அப்படிங்கிற ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால மோட்ரு ஓடாத பட்சத்தில் அம்மீட்ரு ரீடிங் காட்டாது. ஆனால் நம்மளுக்கு இன்புட் கொடுத்த சப்ளை அவுட்புட்டில் வரணும். ஸோ அதையும் மனசில் வச்சு அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் காண்டக்டர் இருந்ததுன்னா காண்டக்டரை செக் பண்ணுங்க. சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டரில் செல்லை ஸ்டார்டர் காண்டக்டர் இல்லாமல் ஸ்டார்டர் இருக்குது. என்னுடைய சஜஷன் என்னென்னா, அப்படி இருக்கிற இது நம்ம பேனல் போர்டு வாங்காதீங்க. அது கொஞ்சம் விலை கம்மின்னு எல்லாமே இந்த காண்டக்டர் இல்லாத பேனலை வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னா, வெறுமனே ஒரு ட்ரிப்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம ட்ரிப்பை தூக்கி விட்டாலே மோட்ரு ஓடிட்டே இருக்கும். கரண்ட்டு போயிட்டு வந்தாலும் மோட்ரு கண்டினியூஸாக ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே இது நம்ம உள்ள காண்டக்டர் இருக்கிற பேனல் போர்டு வாங்கினோம்னா சப்ளை போயிட்டு வந்தாலும் அது ஓடாது. திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் மோட்ரு ரன் ஆகும். அது இல்லாமல் உள்ள ஆம்ப் செட்டிங் இருக்கும். மோட்ரு எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்கோ அதுக்கேற்றப்ப நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா, சப்போஸ் ஓவர்லோட் ஆகுது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா ரிலே நம்ம மோட்டரை காப்பாற்றும். ஸோ அந்த மாதிரி சேஃப்டி இருக்கிற நீங்கள் பேனல் போர்டு வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம இதில் என்னென்ன செக் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம அம்மீட்ரு நம்ம சொல்லியாச்சு. அம்மீட்ரு எப்படி செக் பண்ணோங்கிறத சொல்லிட்டோம். இன் கொடுக்குற சப்ளை அவுட் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க, இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டரை 2 கெப்பாசிட்டர் இருக்குது. மல்டிமீட்டரில் போட்டு செக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ கொஞ்சம் மன தைரியம் இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம ப்ளக்கில் சப்ளை கொடுத்து ஷார்ட் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய பவர் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குங்கிறத பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ டப்புன்னு ஒரு சத்தம் வரும், அதை ஸ்டோர் ஆகி நம்ம அதை ஷார்ட் பண்ணும்போது. அப்படி சத்தம் வரல அப்படின்னா கெப்பாசிட்டர் போயிட்டுன்னு அர்த்தம். நம்ம போன கெப்பாசிட்டராக அப்படியே இருக்கிற இதை அப்படியே புதுசு வாங்கி மாற்றிட்டோம்னா மோட்ரு ரன் ஆகிடும். ஸோ கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது ஆனாலும் மோட்ரு ஓடல அப்படின்னா, அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ரெஸ் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ப்ரெஸ் பட்டனில் அவுட் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி ஃபைனல் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பேனலில் உள்ள எல்லா சப்ளை மோட்டருக்கு போகிற ஒவ்வொரு பார்ட்டு. ஸோ இதெல்லாம் க்ளீனாக செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா இருக்குது இல்லை நம்ம சரிப்படுத்திட்டோம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம், இல்லை இது எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம் அப்படின்னதுக்கு அப்புறமும் மோட்ரு ஓடலை அப்படின்னா மோட்ரு லைனை செக் பண்ணணும். ஸ்டார்டிங், ரன்னிங், காமன். ஸோ 3 வயர் இருக்குது. 3ஐயும் நம்ம பிரிச்சுட்டு டெஸ்ட் லேம்ப் போட்டும் செக் பண்ணலாம், மல்டிமீட்டர் வச்சும் செக் பண்ணலாம். நம்ம இப்போ டெஸ்ட் லேம்ப் போட்டு செக் பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்ரலை டைரெக்டாக மோட்டருடைய காமனில் கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸை லேம்பு கொடுத்து லேம்பில் அவுட் எடுத்து நம்ம ரன்னிங் ஸ்டார்டிங் காயிலுடைய டெர்மினலை டச் பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் எப்படி லேம்ப் எரியுதோ அதை பொறுத்து தான் மோட்ரு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். லேம்ப் எரியலை அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த எண்டு எரியலையோ அது ஸ்டார்டிங்காக ரன்னிங்காக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ மல்டிமீட்டரையும் இதே போல்
செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டிங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மோட்டரை வந்து குழியிலேருந்து வெளியே எடுத்து காயில் கட்ட கொடுங்க. அது ஸ்டார்டிங் ஆயிலா ரன்னிங் ஆயிலா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. ஸோ இதுதான் எளிய முறை. நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறது இல்லை, நிறைய பேர் வீடியோ போடுறதும் இல்லை. ஸோ தமிழர்கள் தமிழ் வாழ வைப்போம், வாழ்வோம், இணைந்தே பயணிப்போம். மீண்டும் இது போகிற ஒரு நல்ல தகவலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.